இந்தியாவில் நிலக்கரி தட்டுப்பாடு, மின் விநியோக கட்டமைப்பு தோல்வியால் மின்தடை ஏற்பட போவதாக பரவும் செய்திகள் தவறானவை என மத்திய அரசு விளக்கம் தெரிவித்துள்ளது. 19 நாட்களுக்கு தேவையான 53.7 மில்லியன் டன் நிலக்கரி கையிருப்பில் உள்ளதால் அச்சம் தேவையில்லை எனவும் தெரிவித்துள்ளது. ஆன்லைன் மூலம் இளங்கலை பொறியியல் மாணவர் சேர்க்கை தொடங்கிய நிலையில் முதல் நாளை 8505 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இதில் 1008 மாணவர்கள் விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தியுள்ளனர். 299 மாணவர்கள் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்துள்ளனர். ஹார்முஸ் ஜலசந்தியில் நிலவும் பதற்றங்களுக்கு மத்தியில் இந்தியாவின் MT சர்வசக்தி என்ற கப்பல் 46,000 மெட்ரிக் டன் LPG-யுடன் ஜலசந்தியை கடந்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வரும் 13ஆம் தேதி விசாகப்பட்டினத்தை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை குளத்தூரில் தனியார் விளையாட்டு திடலை திறந்து வைத்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கிரிக்கெட் மற்றும் டென்னிஸ் விளையாடி மகிழ்ந்தார்.